நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்ப பிக் பாஸா மாறிடுச்சு. ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு தெரியாம இனிமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏப்ரல் 1, 2026ல இருந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூ இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் 1961 இன்கம் டாக்ஸ் ஆக்ட ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. டெபாசிட்ஸ், வித்ட்ராவல்ஸ் இப்படி எல்லாத்துலயுமே லிமிடேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேஷ் டெபாசிட் லிமிடேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். பேங்க் அண்ட் பான் கார்டு லிங்க் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா 10 lakhs வரை நீங்க கேஷா டெபாசிட் பண்ணலாம். கரண்ட் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 50 lakhs வரை நீங்க கேஷா டெபாசிட் பண்ணலாம். பேங்க் அண்ட் பான் கார்டு லிங்க் பண்ணாதவங்க மேக்ஸிமம் 5 lakhs வரை தான் டெபாசிட் பண்ண முடியும்னு லிமிடேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், கேஷ் வித்ட்ராவல் லிமிடேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ் நீங்க ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 கோடி வரை நீங்க வித்ட்ரா பண்ணலாம். 1 கோடிக்கு மேல வித்ட்ரா பண்றப்ப 2% டிடிஎஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடியே 20 லட்சம் நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா 20 lakhsக்கு 2% டிடிஎஸ் அதாவது 40,000 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஐடி ஃபைல் பண்ணாத பர்சன்ஸ் எல்லாருமே 20 lakhs வரை வித்ட்ரா பண்ணிக்கலாம். 20 lakhs to 1 crore நீங்க வித்ட்ரா பண்றப்போ 2% டிடிஎஸும் 1 crore மேல ஐடி ஃபைல் பண்ணாம நீங்க வித்ட்ரா பண்றப்போ 5% டிடிஎஸும் அப்ளை ஆகும். அப்ளை ஆகுங்கிறது நீங்க வித்ட்ரா பண்றப்பவே அவங்க அந்த அமௌண்ட்டை பிடிச்சிட்டு மீதி தான் வித்ட்ராவல்ல கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், கேஷ் சேல்ஸ் லிமிடேஷன். இது பர்டிகுலரா பிசினஸ் பண்றவங்களுக்காக 2 lakhs வரை தான் கேஷா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னு லிமிடேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேல நீங்க ஒரு நபர்கிட்ட கேஷா எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ 100% பெனால்டி சொல்லியிருக்காங்க. அடுத்து, ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் லிமிடேஷன் பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறோம் அப்படின்னா அதை ஃபைனலைஸ் பண்றதுக்காக டோக்கன் அட்வான்ஸ்னு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். அந்த அமௌண்ட் 20,000க்கு மேல கேஷா பே பண்றப்போ 100% பெனால்டி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 1 crore ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறோம் அப்படின்னா மினிமம் 50,000 ஆவது டோக்கன் அட்வான்ஸா பே பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா 20,000 கேஷாவும் ரிமைனிங் யூபிஐ டிரான்சாக்ஷனா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ப்ராப்பர்ட்டி டீல் கேன்சலேஷன். இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி டீலிங்காக வாங்கின டோக்கன் அட்வான்ஸை கேன்சலேஷனால திரும்ப கொடுக்கணும் அப்படின்னாலும் அதே ரூல்ஸ் தான். 20,000 நீங்க கேஷா கொடுக்கலாம், ரிமைனிங் எல்லாமே யூபிஐ மூலமா தான் பே பண்ணணும். நெக்ஸ்ட், கேஷ் லோன். நம்ம எமர்ஜென்சிக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ்ல இருந்து பணம் வாங்குவோம். இதுவும் 20,000க்கு மேல நீங்க கேஷா வாங்கவோ குடுக்கவோ கூடாது. இதுக்கும் 100% பெனால்டி அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள சோஷியல் மீடியாஸ்லயும் ஃபாலோ பண்ண போறாங்க. ஐடில வராம புதுசா வீடோ, வெஹிக்கிளோ வாங்கி நீங்க போஸ்ட் பண்றப்போ அதுக்கான ஃபுல் ஆக்ஷன் எடுக்க ரைட்ஸும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு கொடுத்திருக்காங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மை ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.